ஞானியின் அலறல் சத்தம்தான் பிரசங்கி 1:5-8 வாக்கியங்களில் உள்ள அந்த வசனங்களில் எதிரொலிக்கிறது. சூரியன் உதிக்கிறது, அஸ்தமிக்கிறது, தனது ஓட்டத்தில் திருப்தி அடைந்து நிற்பதில்லை. எல்லா ஆறுகளும் ஓடி சமுத்திரத்தில் விழுகிறது, சமுத்திரம் திருப்தி அடைவதில்லை, நிரம்புவதில்லை. உலகில் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்துள்ளது. கண்கள் காண்பதில் திருப்தி அடைவதில்லை, செவிகள் கேட்பதில் திருப்தி அடைவதில்லை. மனித வாழ்வு என்பது கொடுமை நிறைந்தது என பிரசங்கி 4:1 நேராக்கக்கூடாத கோணலானது என 1:15 ஞானி கூறுகின்றார். தேவனற்ற மனித வாழ்வு அலைகளின் ஊடே தத்தளிக்கும் படகின் நிலை போன்றது. மனிதன் படும் எல்லா பிரயாசமும் கிரியைகளும் மாயையானதே, நிலைவரமான மகிழ்ச்சியை கொடுக்காது என 4:4 பிரசங்கி உரைக்கின்றார். வாழ்வின் அனைத்து நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு மனித வாழ்வில் உண்மையான திருப்தியை ஏற்படுத்துவது இறைவனை குறித்த மெய் அறிவும் அவருடன் இணைந்து வாழும் வாழ்க்கையுமே என்று அவர் உரைக்கின்றார். அதற்கு அவரே ஆண்டவரே வாசலும் வழியாயும் இருக்கின்றார்.